நீங்கள் இப்போது இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடக்கவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் விதி. உங்கள் நிலை இப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்காகவே இந்தச் செய்தி வந்திருக்கிறது. மீன ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கென்று வரப்போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை மிகப்பெரிய பரிணாம மாற்றங்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையே மாறப்போகும் நிகழ்வுகள். அடுத்த 15 நாட்களில் ஓர் அதிர்ச்சி உங்களை காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். நம்ப முடியாத ஒன்று வரும். இது உங்கள் வாழ்வியல் போக்கையே திருப்பிப் போடும். அந்த ஒரு தருணம் வரப்போகிறது. அது வரும்போது உங்களால் நம்ப முடியாது. ஆனால் அது நடக்கும். 100க்கு 100% நடக்கும். ஏனென்றால் 150 ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் ஒரு சக்தி இப்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது. இது எல்லோருக்கும் வராது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே வரும். நீங்கள் அந்தச் சிலரில் ஒருவர். இந்தச் சக்தி வரும்போது உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் உங்களிடம் பேசும். அந்தக் குரல்தான் உண்மையான வழிகாட்டி. அதை கேளுங்கள். அதை புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் அது உங்களைக் காப்பாற்ற வந்த தெய்வீக அழைப்பு. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நிறைய குழப்பங்களுடன் இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். எந்த வழியில் போவது என்று தெளிவில்லாமல் இருக்கலாம். இரவு தூக்கம் வராமல் யோசித்துக் கொண்டே இருக்கலாம். மனதில் அமைதியே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்புங்கள், இந்த கட்டம் முடிந்துவிடும். இந்த இருள் விலகிவிடும். ஏனென்றால் அடுத்து வரப்போகும் 30 நாட்களில் ஓர் அற்புதமான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்கும். அந்த வெளிச்சம் எல்லா இருளையும் துரத்திவிடும். எல்லா சந்தேகங்களையும் கலைத்துவிடும். உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும். அந்த பாதையில் நடந்தால் வெற்றி நிச்சயம். இப்போது இருக்கும் எல்லா பிரச்சினைகளும் ஒரு பொருட்டே அல்ல என்று தெரியவரும். ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உயர்வுக்கு இந்தச் சோதனைகள் தேவையாக இருந்தன. இப்போது அந்தச் சோதனைகளின் காலம் முடிந்துவிட்டது. இனி வரப்போவது வெற்றியின் காலம், வளர்ச்சியின் காலம், மகிழ்ச்சியின் காலம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியின் நடுவில் சில மறைந்திருக்கும் ஆபத்துகளும் இருக்கின்றன. அவற்றை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் உள்ளுணர்வால் உணர முடியும். அந்த உள்ளுணர்வை நம்புங்கள். அதன் குரலுக்குச் செவி கொடுங்கள். இப்போது வானில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் அசைகின்றன. அவற்றின் அசைவு சாதாரணமானதல்ல. அவை ஒரு புதிய சக்தியுடன் நகர்கின்றன. குரு பகவான் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் திசை உங்களுக்குச் சாதகமானது. அவர் உங்கள் மீது தனது கருணையான பார்வையைச் செலுத்துகிறார். அந்த பார்வை வரும்போது அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வரங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறும். ஆனால் அதற்கு முன் ஒரு சோதனை. அது சனி பகவான் மூலமாக வரும். சனி எப்போதும் சோதிக்கிறார். அவர் தண்டிப்பதற்காகச் சோதிப்பதில்லை. உங்களை வலுப்படுத்துவதற்காகச் சோதிக்கிறார். அவர் கொடுக்கும் சோதனைகளைத் தாங்கினால் அவர் கொடுக்கும் வரங்கள் அளப்பரியவை. எனவே இப்போது வரும் சிறு சிறு தடைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவை உங்களை தயார்படுத்துகின்றன. வரப்போகும் மகத்தான வெற்றிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகின்றன. ராகு கேது இப்போது ஒரு மர்மமான சக்தியுடன் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். இவர்கள் எப்போதும் புதிர் மிக்கவர்கள். இவர்களின் விளையாட்டு யாருக்கும் புரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம். இவர்கள் வரும்போது ஏதோ ஒன்று நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் வரும். திடீர் மாற்றங்கள் நடக்கும். சில சமயம் நல்லது நடக்கும். சில சமயம் கடினமானது நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்ததுதான். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்குச் செல்லும். புறக்கணித்தால் அதே பாடம் மீண்டும் மீண்டும் வரும். வேறு வடிவங்களில் வரும். ஆனால் வரும். எனவே விழிப்புடன் இருங்கள். எல்லாவற்றையும் கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த புரிதல் உங்களை வழிநடத்தும். கிரக திசைகள் இப்போது ஒரு பெரிய மாற்றத்தின் நடுவில் இருக்கின்றன. ஒவ்வொரு கிரகமும் தனது காலத்தில் தனது சக்தியை வெளிப்படுத்துகிறது. இப்போது இருக்கும் திசை உங்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் சில சவால்களையும் ஒரே நேரத்தில் தருகிறது. இதை சமநிலையுடன் கையாள வேண்டும்.
நல்லது வரும்போது ஆணவப்படாதீர்கள். கஷ்டம் வரும்போது தளராதீர்கள். இரண்டும் தற்காலிகமானது. இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். மாறாதது ஒன்றுதான். அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எந்தச் சூழ்நிலையிலும் இழக்காதீர்கள். அது உங்கள் உண்மையான பலம். அது உங்கள் நிஜமான ஆயுதம். கிரகங்கள் எப்படி நகர்ந்தாலும் உங்கள் நம்பிக்கை மாறாமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். எந்தத் தடையையும் கடக்க முடியும். எந்த உயரத்தையும் எட்ட முடியும். அடுத்த 15 நாட்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நேரிடும். அந்த முடிவு உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அது ஒரு சிறிய முடிவாகத் தோன்றலாம். ஆனால் அதன் விளைவுகள் பெரியவை. எனவே அவசரப்படாதீர்கள். அமைதியாக யோசியுங்கள். உங்கள் மனதின் குரலைக் கேளுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்டு முடிவு எடுக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை பற்றியமோ தெளிவு இல்லை. அவர்களுக்கு உங்கள் சூழ்நிலை முழுவதும் தெரியாது. எனவே உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அது எப்போதும் உண்மையான வழியை காட்டும். அது எப்போதும் சரியான திசையில் நடத்திச் செல்லும். அந்த முடிவை எடுத்தபின் பின்வாங்காதீர்கள். தடுமாறாதீர்கள். உறுதியாக இருங்கள். உங்கள் தேர்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். பின்னர் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பழைய விஷயங்கள் முடிவுக்கு வரும். சில உறவுகள் விலகலாம். சில நிலைகள் மாறலாம். சில பழக்கங்கள் நின்று போகலாம். இதை வருத்தத்துடன் பார்க்காதீர்கள். இது இயற்கையான நிகழ்வு. பழையது போக வேண்டும் என்றால்தான் புதியது வர முடியும். உங்கள் கைகள் பழைய பொருட்களால் நிரம்பியிருந்தால் புதிய பரிசுகளை எப்படி பெறுவீர்கள்? விடுங்கள். விட்டுவிடுங்கள். உங்களை பின்னால் இழுக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். வலி இருக்கும். கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அவசியம். அந்த விடுதலை உங்களை இலகுவாக்கும். சுதந்திரமாக்கும். பறக்கத் தயாராக்கும். அப்போதுதான் உண்மையான வாழ்க்கை தொடங்கும். அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி உங்களைச் சந்திக்கும். எனவே பயப்படாதீர்கள். துணிவுடன் முன்னேறுங்கள். எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அற்புதங்களுடன் காத்திருக்கிறது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய திருப்புமுனை உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது மாறலாம். நீங்கள் ஏதாவது தேடிக்கொண்டிருந்தால் அது கிடைக்கலாம். நீங்கள் ஏதாவதற்கு காத்திருந்தால் அது நடக்கலாம். ஆனால் எல்லாம் உங்கள் முயற்சியை பொறுத்தது. உட்கார்ந்து காத்திருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் நகர வேண்டும். செயல்பட வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். கிரகங்கள் வாய்ப்பை கொண்டு வரும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். விழிப்புடன் இருக்க வேண்டும். வாய்ப்பு தட்டும்போது கதவை திறக்கத் தயாராக இருக்க வேண்டும். தாமதிக்கக் கூடாது. யோசிக்கக் கூடாது. உடனே பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில வாய்ப்புகள் ஒருமுறைதான் வரும். மீண்டும் வராது. எனவே ஜாக்கிரதை. அடுத்த 30 நாட்களில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். அதுவும் நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து வரலாம். நீங்கள் எதிர்பாராத ஒரு தொடர்பு மூலம் வரலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு முதலில் சரியாகத் தெரியாமல் இருக்கலாம். குழப்பமாகத் தோன்றலாம். ஆனால் அதை ஆழமாக பார்த்தால் அதில் பெரிய சாத்தியம் இருக்கிறது என்று தெரியும். அதை நிராகரித்து விடாதீர்கள். முதலில் தெளிவாக ஆராயுங்கள். பின்னர் முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம். பலர் இது போன்ற வாய்ப்புகளை அலட்சியமாக கடந்துவிடுகிறார்கள். பின்னர் வருத்தப்படுகிறார்கள். நீங்கள் அந்த தவறைச் செய்யாதீர்கள். விழிப்புடன் இருக்க ஒவ்வொரு வாய்ப்பையும் மதிக்கவும், ஆராயவும், பின்னர் முடிவு செய்யவும். உங்கள் பணியிடத்தில் இப்போது சில சவால்கள் இருக்கலாம். சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் இருக்கலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமானவை. விரைவில் மாறிவிடும். ஆனால் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். உணர்ச்சிவசப்படக்கூடாது. கோபப்படக்கூடாது. வாதிடக்கூடாது. அமைதியாக உங்கள் வேலையைச் செய்யுங்கள். உங்கள் திறமையை நிரூபித்துக் காட்டுங்கள். வார்த்தைகளால் அல்ல செயல்களால் பதில் கொடுங்கள். அப்போது தானாக மதிப்பு கிடைக்கும். அங்கீகாரம் வரும். பதவி உயர்வு நடக்கும்.
எனவே இந்த கட்டத்தில் சண்டையிடாதீர்கள். நிதானமாக இருங்கள். உங்கள் நேரம் வரும். அது வரும்போது அனைவரும் உங்களை மதிப்பார்கள். பகுதி 2. பதவி உயர்வு குறித்து பேசினால் அடுத்த 45 நாட்களில் ஒரு நல்ல செய்தி வரலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நிறைவேறலாம். உங்கள் முயற்சிகள் பலன் தரலாம். உங்கள் கடின உழைப்பு கவனிக்கப்படலாம். அப்போது ஒரு புதிய பொறுப்பு வரும். புதிய சவாலும் வரும். ஆனால் அதனுடன் புதிய வாய்ப்புகளும் வரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் அந்தஸ்து உயரும். உங்களுக்கு மரியாதை கூடும். இதனை கர்வத்துடன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள். உங்களை நம்பித்தந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். அப்போது மேலும் பல வாய்ப்புகள் தொடரும். உங்கள் எதிர்காலம் மேலும் பிரகாசமாகும். உங்கள் பயணம் மேலும் வெற்றிகரமாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இப்போது ஒரு பொற்காலம் தொடங்கப் போகிறது. நீண்ட காலமாக போராடிக் கொண்டிருந்திருக்கலாம். லாபம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். வாடிக்கையாளர்கள் குறைந்திருக்கலாம். கடன் அதிகமாகியிருக்கலாம். மன உளைச்சல் அதிகமாகியிருக்கலாம். ஆனால் இப்போது காற்று திரும்புகிறது. திசை மாறுகிறது. அடுத்த 2 மாதங்களில் பெரிய மாற்றம் தெரியவரும். வியாபாரத்தில் ஒரு புதிய ஊக்கம் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணம் சுற்றத் தொடங்கும். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. இதைத் தொடர்ந்து மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போது கவனமாக இருக்க வேண்டும். சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வியாபாரத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். புதிய தொழில் தொடங்க யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலகட்டம். உங்கள் மனதில் ஒரு யோசனை இருக்கிறது. அது நல்ல யோசனை. அதில் வெற்றியின் சாத்தியம் அதிகம். ஆனால் உங்களுக்கு பயம் இருக்கிறது. தயக்கம் இருக்கிறது. என்ன செய்வது என்று குழப்பம் இருக்கிறது. அந்த பயத்தை விடுங்கள். அந்த தயக்கத்தை தூக்கி எறியுங்கள். இப்போது செயல்படுவதற்கான நேரம். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன. உங்கள் யோசனையை செயல்படுத்துங்கள். சிறிய அளவில் தொடங்கலாம். பெரிய முதலீடு தேவையில்லை. உங்களிடம் உள்ள வளங்களை வைத்து தொடங்குங்கள். தைரியமாக முன்னேறுங்கள். ஆரம்பத்தில் சிரமங்கள் வரும். சவால்கள் வரும். ஆனால் அவற்றைச் சமாளிக்கும் வலிமை உங்களுக்கு உண்டு. அடுத்த 6 மாதங்களில் உங்கள் தொழில் நல்ல நிலைக்கு வரும். பொறுமையாக இருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. நிதி விஷயங்களில் இப்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் வரும். ஆனால் அதை சரியாக கையாளவில்லை என்றால் போய்விடும். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டாம். எல்லா கோரிக்கைகளையும் ஏற்க வேண்டாம். எல்லா வற்புறுத்தல்களுக்கும் கட்டுப்பட வேண்டாம். உங்கள் பணம் உங்களுடையது. உங்களுக்கு அவசியமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். ஆடம்பரச் செலவுகளை குறையுங்கள். தேவையில்லாத வாங்குதல்களை தவிர்க்கவும். சேமிப்பை அதிகரிக்கவும். அப்போதுதான் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். சிலர் உங்களிடம் கடன் கேட்கலாம். உதவி கேட்கலாம். முடிந்தால் சிறிதளவு உதவுங்கள். ஆனால் திருப்பிக் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் பல நேரங்களில் கடன் கொடுப்பது பணத்தை இழப்பது மட்டுமல்ல, உறவையும் இழப்பது. உங்களுக்கு திடீரென்று பணம் வரலாம். எதிர்பாராத ஒரு வழியில் வரலாம். பழைய முதலீட்டிலிருந்து வரலாம். மறந்துபோன ஒரு பாக்கி கிடைக்கலாம். யாரோ திருப்பித் தரலாம். வேறு ஏதாவது வழியில் வரலாம். ஆனால் வரும். அது வரும்போது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். சிதறடிக்காதீர்கள். ஒரே இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். பல இடங்களில் பிரித்து வையுங்கள். சிலவற்றை சேமிப்பாக வையுங்கள். சிலவற்றை பாதுகாப்பான முதலீடுகளில் போடுங்கள். சிலவற்றை அவசர காலத்திற்கு ஒதுக்குங்கள். இப்படி திட்டமிட்டால் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். பாதுகாப்பாக இருக்கும். பெருகிக் கொண்டே இருக்கும். தனலாப யோகம் உங்கள் ஜாதகத்தில் இப்போது வலிமையாக இருக்கிறது. இது அற்புதமான விஷயம். ஆனால் இதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் வீணாகிவிடும். செல்வம் வருவது மட்டுமே முக்கியமல்ல, அதை காப்பாற்றுவதும் முக்கியம். அதை பெருக்குவதும் முக்கியம். எனவே நிதி விஷயங்களில் அறிவுடன் செயல்படுங்கள். எந்த ஒரு முதலீட்டையும் செய்யும் முன் ஆலோசனை பெறுங்கள்.
விவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆவணங்களை பாதுகாப்பாக வையுங்கள். நம்பகமான நபர்களிடம் மட்டும் கையாளுங்கள். நேர்மையான வழிகளில் மட்டும் பணம் சம்பாதியுங்கள். ஏமாற்றும் வழிகளை தவிர்க்கவும். குறுக்கு வழிகளை தேடாதீர்கள். நிதானமாக கடின உழைப்பால் சம்பாதித்த பணம் நிலைக்கும். அது உங்களுக்கு அமைதியையும் தரும். வேகமாகச் சுலபமாகச் சம்பாதித்த பணம் விரைவில் போய்விடும். பிரச்சினைகளையும் கொண்டு வரும். எனவே விவேகத்துடன் இருங்கள். கடன் பிரச்சினைகள் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி. அடுத்த சில மாதங்களில் கடன்களை குறைக்க முடியும். முழுவதுமாக தீர்க்க முடியாவிட்டாலும் பெரும்பகுதியை தீர்க்க முடியும். இதற்காக கூடுதல் உழைப்பு தேவைப்படலாம். கூடுதல் வருமானம் தேட வேண்டியிருக்கலாம். சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். ஆனால் அதை செய்யுங்கள். கடனிலிருந்து விடுபடுவதே உண்மையான சுதந்திரம். கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கைதான் அமைதியான வாழ்க்கை. எனவே உங்கள் முழு கவனத்தையும் கடன் தீர்ப்பதில் வையுங்கள். புதிய கடன்களை எடுக்காதீர்கள். கடன் அட்டைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடன் அடைப்பதற்கு ஒதுக்குங்கள். இப்படி திட்டமிட்டு நடந்தால் 1 வருடத்திற்குள் உங்கள் நிதிநிலை முழுவதும் மாறிவிடும். நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள். முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலம். ஆனால் எங்கு முதலீடு செய்கிறீர்கள் என்பது முக்கியம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய நினைத்தால் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். நிலம் மற்றும் சொத்துகளில் முதலீடு செய்ய நினைத்தால் சட்ட ரீதியான சோதனைகளை செய்யுங்கள். தங்கத்தில் முதலீடு செய்ய நினைத்தால் தரத்தை பரிசோதியுங்கள். எந்த ஒரு முதலீட்டிலும் உங்கள் முழு பணத்தையும் போடாதீர்கள். பிரித்து பல இடங்களில் முதலீடு செய்யுங்கள். அப்போதுதான் ஆபத்து குறையும். லாபத்தின் வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்யுங்கள். விரைவில் லாபம் எதிர்பார்க்காதீர்கள். பொறுமையாக காத்திருங்கள். நல்ல முதலீடுகள் காலப்போக்கில் பெரிய வருமானம் தரும். அவசரப்படாதீர்கள். பேராசைப்படாதீர்கள். எப்போதும் புத்திசாலித்தனமாக இருங்கள். காதல் விஷயங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சுவாரஸ்யமானது. தனியாக இருப்பவர்களுக்கு புதிய காதல் வரலாம். அது எதிர்பாராத விதத்தில் நடக்கலாம். நீங்கள் யோசிக்காத ஒரு நபருடன் நடக்கலாம். உங்கள் மனதைக் கவரும் யாரோ உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். ஆரம்பத்தில் நட்பாகத் தொடங்கலாம். மெதுவாக காதலாக